ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது வந்து லோ பிரைஸ் ஸ்ட்ரீட்டு. பேரம் பேசி வாங்கணும் போல. ஒரிஜினல் கோல்டா என்னன்னு தெரியலங்க. ஒரிஜினல் கோல்டு மாதிரி தான் இருக்கு, ஆனால் தெரியல ஒரிஜினல் கோல்டான. இது நம்ம ஊர்ல இந்த டி நகர் இல்லைன்னா வந்து பரமா பஜார்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அண்ணன் குரல் வித்த காமிச்சிட்டு இருக்காரு. வெல்கம் டு ஜேர்னி வித் ஜெய். விஜயகாந்த் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஹாங்காங்கில் இருக்கிறோம். ஹாங்காங்கில் ரூம் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஆன்லைனில் பார்த்து ஒரு நல்ல ரிவ்யூ இருந்த ஒரு ஹோட்டல் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னாங்களே, எப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பார்க்குறது ஆர்வமாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா உண்மையிலே சின்னதாங்க. நான் வந்து 2 பேர் தங்குறதுக்கான ரூமாக புக் பண்ணேன். சிங்கிள் போட்டால் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி 2 பேர் சொல்லி புக் பண்ணேன். நான் மட்டும் தான் நான் தங்கியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் என்னென்னா இங்கே எல்லாமே நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. மோசமாக இல்லை, ஓகே சின்னதாக இருந்த ஒரு மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது. பட் இந்த ஏரியா வந்து எல்லாமே கன்ஜஸ்டடாக தான் இருக்குது ஹாங்காங் ஃபுல்லாக. ஆனால் அழகாக இருக்குது, அதுதான் மெயின். எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் ஊரே வந்து பரபரப்பாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. இப்போது நம்ம வந்து நான் தங்கியிருக்கிற ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க ரூம்குள்ளே போகலாம். ரூம் பார்க்கலாங்களா? அப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க நண்பர்களே, ஓப்பன் பண்ணால் அப்படி பாருங்கள், எல்லாம் என்னோடய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன் நான் அப்படி பெட்டில். இவ்வளோ இதாக இருக்குது பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், பழைய காலத்து ஏசி, கிளாத்தெல்லாம் ஓகே. நீங்கள் வீடியோவில் பார்க்க கொஞ்சம் டல்லாக தர மாதிரி இருக்குது, ஓகேவாக இருக்குது. ஓடாத ஒரு கடிகாரம், ஓகே. இந்த சைடில் ஒரு டிவி, அதுவும் என்ன ஓடுமா ஓடாதுன்னே தெரியல, அதை ஆன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கொண்டு வந்த பேகு எல்லாமே இருக்குது. இதுதான் ரூமு. இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 5 வாட்டர் பாட்டிலு இங்கே வந்து 10 ஹாங்காங் டாலர். ஓகே, நண்பர் சொன்னார் பக்கத்தில் கீழே தான் கடையில் இருந்துச்சு, அதனால் போய் வாங்கினோம். இந்த ஹோட்டலோட எல்லா டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இது வந்து ரெஸ்ட் ரூமு, வாஷ்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் எல்லாமே சின்ன ரூம் தான். பாருங்கள், அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இதுக்கு மேலே சின்னதாக இருக்க முடியாது, ஆனால் நீட்டாக தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் இதோட சிறப்பு, நீட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, நாட் பேட். வாட்டர் ஹீட்டர் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஷாம்பு, பாடி வாஷ் எல்லாம் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹேங்கர். நான் தங்கியிருந்ததுலே ரொம்ப மிக சின்ன ஒரு பாத்ரூம் சொல்லலாம். இதுதாங்க ரூமு, ஓகேவா? எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது கூட பெருசுன்னு சொல்கிறாங்க, இந்த ஏரியாவில் இதை விட சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே நான் வெளியே வரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கியிருக்கிற மேன்ஷனோட நேம் பார்த்தீங்களா, சுங்டிங் மேன்ஷன். இங்கே தான் நம்ம தங்கியிருக்கிறோம், உள்ளே தான் போனோம். நம்ம ஊர் ஃபுட்டுங்க, இந்த ஸ்ட்ரீட் இங்கே தான் ரூம் போட்டிருக்கேன். எனக்கே தெரியாது நம்ம ஊர் கடைகள் உள்ள இருக்கும்னு. பார்த்தீங்கன்னா சிக்கன், நம்ம ஊர் ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்க, தமிழ் உணவகம் பார்த்தீங்களா. எல்லாம் நம்ம ஊர் மக்கள், நம்ம ஊர் ஆட்கள். சூப்பராக இருக்குது. இடையிலக்கா இருக்காங்களே, அப்படி நம்ம ஊரில் சாப்பிட்றத இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஹாங்காங்கில் நம்மளோட தமிழ் கடைகள் இங்கே பாருங்க, பேரை பாருங்க, அப்படியே என்ன பேர் இருக்கு பாருங்க. தமிழ் கடைகள் ஃபுல்லாக எல்லாமே நம்ம தமிழ் உணவு எல்லாம் கிடைக்குது. வடையிலேருந்து பருப்போட டீ எல்லாம் இருக்குது. நான் போட்டிருக்க ஹோட்டலில் கீழே அதே பில்டிங்கில் தான் இருக்குது. அதனால் வந்து உட்காந்து டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வடையெல்லாம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். டீ சாப்பிட உட்காந்துருக்குறோம். தமிழ் உணவகம் கடை பேர் காரைக்குடி அக்கா ரெஸ்டாரண்ட்டு. ஓகே,
இங்கே பாருங்க சாப்பாடு எல்லாமே டீ 2 டீ ஆஃப் சாயானாலே பெரிய டம்ளருக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. இது இந்த ஸ்ட்ரீட்டு அந்த லாஸ்ட்ல ஒரு கடை இருக்கு, அதுவும் தமிழ் கடை தான். சரி வாங்க போலாம். அம்பர்லா ட்ரையர் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்பர்லாவை ட்ரை பண்றதுக்கு நாங்களும் ஒரு அம்பர்லா வாங்கியிருந்தோம். அதை நாங்கள் இப்போ ட்ரை பண்ண போறோம். பாருங்க. அம்பர்லா ட்ரை பண்ணியாச்சு. பண்ணிட்டு அப்படியே மாலுக்குள்ள போகலாம். மழை பெய்யுது வெளியே சூப்பரா. பார்த்தீங்களா, குடையெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு அப்படி மால் உள்ள நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நல்லா இருக்கு, மால் எல்லாம் சூப்பரா இருக்கு. மக்கள் எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க மாலுக்குள்ளே வழி, மேலே மால், இது ரோட்ல இருந்து அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னா இந்த பாருங்க இந்த சைடில் அப்படியே அந்த சைடில் வெளியே போயிடலாம். இது மாலை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி கீழே வழி மாதிரி வச்சிருக்காங்க. அப்படியே மால் மேலே இருக்குது. இங்க இடங்கள் பற்றாக்குறையினால இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. சூப்பர்ல. இந்த மால் பக்கத்துல அப்படியே ஆப்போசிட்லயே மெட்ரோ சூப்பரா இருக்கு. 7-Eleven அதுவும் இருக்கு, சூப்பர் மார்க்கெட்டு. பாருங்க அந்த டிஸ்பிளே, எவ்வளவு பெரிய டிஸ்பிளே வச்சிருக்காங்க, வேற லெவல்ல வச்சிருக்காங்க. மழையில் நம்ம நனைஞ்சிக்கிட்டே தான் காமிக்கிறோம். நல்லா இருக்கு, மழையும் அழகான ஒரு இதமான கிளைமேட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மால் பேரு K11. இந்த பாருங்க போட்டிருக்கா K11. உள்ள போலாமா? வாங்க உள்ள போலாம். ட்ரை பண்ணியாச்சுல, ஓகே வாங்க மாலுக்குள்ள போலாம். நாங்கள் வெளியவே வந்து அம்பர்லா வந்து ட்ரையர் வச்சுருந்தாங்க, ட்ரை பண்ணிட்டு தான் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். அப்படி வந்து ஹாங்காங் மால் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், டென்ட் எல்லாம் போட்டு முன்னாடி டாகுலாம் வச்சு, சான்ஸ் இல்லைல்ல, எப்படி புதுசுன்னு இருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க டாகெல்லாம். வாவ் பார்த்தீங்களா, ஷூ எல்லாமே, இந்த ஷூ எல்லாமே கிட்டத்தட்ட இங்கே வந்து 2000 ஹாங்காங் டாலருங்க, கிட்டத்தட்ட 20,000 ரூபா அந்த மாதிரி. இந்த சைடில் ட்ரெஸ் ஷாப்பு. நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அப்படி எஸ்கலேட்டரில் போயிட்டு மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் மேலே பாருங்கள், வந்த உடனே பார்த்தா ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லாம் உட்காந்து ஃபுல்லாக மேக்ஸிமம் சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தொப்பி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து 200 ஹாங்காங் டாலர் போட்டிருக்காங்க. மினிமம் 150-200, கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு வருது, 2200 ரூபா. இதெல்லாமே பர்ஃப்யூம். அவங்க பாருங்கள், ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. இதுதான் லைக் பண்ணி மக்கள் வாங்குறாங்க. ஃபுல்லாக பர்ஃப்யூம் வந்து அதிகமாக வந்து அந்த சைட்லலாம் டேபிள் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதையும் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் பிங்க்கு நிறையா பார்க்கலாங்க, லைட் பிங்க் கலர்ஸு அந்த மாதிரி வந்து அந்த டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், பிங்க் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பிங்க்கு, ஒயிட் அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் பிங்க் இல்லாத ஒரு ஃப்ரேம் பார்க்கவே முடியாது. அதுவும் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக லைட் கலர்ஸு. எவ்வளோ 350 450 இது 450 4500 இல்லையா? ஓகே, இது பாருங்க 1100ன்னா 11,000 ரூபா வரும். ரேட் எல்லாம் பாருங்க 8500 5500 இல்லை, அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குல்ல. 10.56 நினைக்கிறோம். வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்காக வாட்டரை ஊற்றி, நம்ம ஊரில் தண்ணியில் வந்து வாட்சை போட்டு இருப்பானுங்க, இவங்க பேக்கையே வச்சிருக்கானுங்க. கேக்கா நைட்
All are handmade. All are handmade? Handmade by our daughter. Oh, your daughter Yes, yes. did. Okay, All made this. these are scent candles. Okay, okay. அவங்க பொண்ணு பண்ணதுங்க ஃபுல்லா வந்து எல்லாமே. Say hi. Okay. Yeah. Yeah. Okay, thank you. Thank you. ஃபுல்லா மூங்கில் தான் யூஸ் பண்றாங்க. இந்த பில்டிங் வேலை நடக்குது, அது சைடில் ஃபுல்லா சாரம் வந்து கட்டுறது மூங்கில் தான். பைப் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை, ஃபுல்லா மூங்கில் தாங்க. நடமாடும் ஐஸ்கிரீம் வண்டி. இங்க பாருங்க ஐஸ்கிரீம் பட் அவர் இப்பதான் வாங்கணும். $13 ஹாங்காங் டாலர். ஓகே, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறோம் பாத்தீங்களா. இப்ப பாத்துங்க, நம்ம ஊரு காசுக்கு 135 33 143 ரூபா. சூப்பரா இருக்குங்க. அதே வெண்ணிலா அட்டகாசமா இருக்கு. சுத்தி பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். போறதுக்கு வந்து நம்ம தங்கியிருக்க இடத்துல இருந்து மெட்ரோ ட்ரெயின். மெட்ரோ பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 3 ஸ்டேஷன் தான். உள்ள வந்து C2ல போய் சொல்லிருக்காங்க. அதனால C2 நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். C2 போய் மெட்ரோ எடுத்துட்டு 3 ஸ்டேஷன்ல நம்ம இறங்கிட வேண்டியதான். ஷாம் ஷூ போ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷாம் ஷூ போ அப்படின்னு சொல்லி அங்கதான் போறோம். பார்ப்போம் C2 எங்க இருக்குன்னு. C2 எங்க இருக்குன்னு நம்ம தேடலாம் ஃபர்ஸ்ட். வாங்க. ஆமா, அப்போ வந்து C வந்து நம்ம உள்ள போனோம்னா எங்க தெரியலீங்களே. எக்ஸிட் ABD. அப்போ C வந்து AB இருக்கு. C எந்த சைடு இருக்குன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு Cல போயிட்டு இங்க இருந்து 3 ஸ்டேஷனு பிடிச்சிடலாம். மெட்ரோ பிடிக்கலாம். பாருங்க மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அண்டர் கிரவுண்டு, மேல ஒரு உலகம் இருக்கு, கீழே ஒரு உலகம் இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. சி வெரி சி. வாங்க வாங்க பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குது. ஊரே சூப்பரா இருக்குல்ல. எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் நான் பாத்தீங்கன்னா தெரியல, போயிட்டு நல்லா தான் வாங்குற மாதிரி இல்ல. ஏதாவது ரொம்ப டெம்டிங்கா இருக்குது வாங்கலாம் அப்படின்னா நம்ம வாங்கலாம், இல்லைன்னா போய் பார்த்து. ஃபுல் கிரௌடுங்க, எங்க போனாலும் கிரௌடு தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சு. இந்த மார்க்கெட் தான் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக தான் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். என்னென்ன ப்ரைஸில் இருக்கு. பரவாயில்ல, இந்தியன் ஹோட்டலுமா இருக்கு. இந்தியன் எல்லாம் சைனீஸு. இப்போ பார்த்தீங்களா இங்கே ப்ரைஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம ஃபுல்லாக போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்க இந்த மார்க்கெட். பேகு அதுன்னு சொல்லி எல்லாமே. ஆனால் பார்கின் பண்ணி வாங்கணுமா மக்களே? ஆனால் நம்ம பார்கின் பண்ணி வாங்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து சொல்கிற ரேட்டை கொடுத்து வாங்கிடாதீங்க. நம்ம அப்படியே ஒரு ஃபுல்லாக பார்க்கலாம். பேக்கெலாம் 148 போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 1600 ஜாஸ்தி தான். நம்ம ஊர்லேயே கம்மியாக கிடைக்கும், 600 ரூபா 800 ரூபாய்க்கலாம். அதனால் வாங்க போய் பார்ப்போம். ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ். பாருங்க, ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் யூஸ்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஹாட்டாக தான்
ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ஹாட்டாக இருக்குது இன்றைக்கி வாட்ச்சு. இது நம்ம ஊரில் அந்த டி நகர் இல்லைன்னா வந்து இது பர்மா பஜார்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரேட்டெல்லாம் பாருங்கள் 33 360 ரூபா வரும் மொபைல் கவர் எல்லாம். நம்ம ஊர் ரேட்டு மாதிரி தான் இருக்குது, கம்மின்னு சொல்ல முடியாது. ஓகே பாருங்கள், இதெல்லாம் துணி 80னா 800 880 ரூபா வரும், ஜாஸ்தி தான். ஜீன்ஸ் எல்லாம் பாருங்கள் 125 அந்த மாதிரி, 125 × 11 போட்டுக்குங்க, அவ்வளோதான். இந்த ஜாக்கெட் பாருங்கள் 95. இது வந்து சன் கிளாஸஸ் அந்த மாதிரி செப்பல் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ட்ராக் ஷூட் எல்லாம் பாருங்கள் 90 40க்கு வந்து ஷார்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதுவும் ரேட்டு ஜாஸ்தி தாங்க. நம்ம ஊரே கம்மியாக இருக்கும் போல். 40க்கு இருக்குது 400 ரூபா. இது நம்ம ஊரில் 500 550க்கெலாம் சூப்பராக கிடைக்கும். ஓகே, இது வந்து மொபைல் சிம் கார்டு ஒவ்வொன்றும் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க பேட் ஷாப்பு, ரேட்டு போடலை. செப்பல் செருப்பு கடை, ரேட்டு எப்படி ஜாஸ்தியாக தான் இருக்கும், அதனால கேட்கல. இந்த பேகு நல்லா இருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பேகு. How much this? 200. ஆமாங்க, இது 200 ரூபாயாங்க. அடுத்த துணி பார்த்தீங்கன்னா இது 39 390 × 39 40னா பார்த்துங்க 430 ரூபா. லேடிஸ் ஐட்டம். ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஷூஸ் எல்லாம் லேடிஸ் ஐட்டம் தான் நிறையா இருக்குது. எல்லா கால் சின்னதாக இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்க, எல்லாமே 130னா 1400 1500 வந்துடும். சின்ன சின்ன பேகு ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. How much this? 149. பாருங்க 150, 1500 ரூபாய்க்கு மேல இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்காங்க ஃபுல்லா. கம்மின்னு சொல்ல முடியல. பேங்காக்ல வந்து ரொம்ப சீப்பா இருந்தது ட்ரெஸ்ஸஸ், இங்க அதிகமா தான் இருக்கு நண்பர்களே. எங்கனாலும் 7-Eleven இருக்கு பாருங்க. 7-Eleven வந்து நமக்கு ஃபுட்டு எல்லாமே ரேட் ரீசனபிளாக இருக்கும், வாங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த ஸ்ட்ரீட் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ஷூ போட்டிருக்காரு. ஓகே, சும்மா கேட்டு பார்க்கலாம் ப்ரைஸு. Yeah, 12 size 12. How much this? 100. 100னா 1100 rupees வருது. So shoes okay. Shoes 1100. ஓகே, நீங்கள் 100,000 ரூபா போட்டிங்கன்னா அடிடாஸ்லேயோ நைட்லேயோ எடுத்துகிட்டு போயிடலாம். இது லோக்கல், நம்ம ஊரில் 800 700 சேல் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஊருக்கு இங்கே என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, என்ன இது இருக்குன்னு பார்க்கும், அவ்வளோதானே. இங்கே பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் கடை, ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதை நம்ம கவர் பார்த்தோம்ல அந்த சைடு, அது இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் தான். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், நம்ம ஊர் ஃபேன் மாதிரி இருக்கு. ஃபேனு $419 × 11 போட்டுங்க. இது வந்து 229, இது 229, இது 199, இது 199, இது 229, இது 419. ரேட் எல்லாமே ஜாஸ்தி தான். ரைஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா 339.
இது 299, இது 319. ஓ, வாட்டர் ஹீட்டர் 599. வாட்டர் கூலர். ஆமாம், ரேட் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஓகே, இது வந்து 59. 59. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கடையும் பார்த்தாலும் ரேட்டு வந்துலாம் கம்மின்னு நம்ம சொல்ல முடியாது, அதிகமாக தான் இருக்குது, ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆமாம், அதான் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு இதுவும் என்னென்ன ரேட் வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் நம்ம அப்படியே அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம், என்ன இருக்குது, இங்கே மார்க்கெட் எப்படி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பாண்டி பஜார், பர்மா பஜார் இருக்குல்ல, அதே போல் இங்கே வந்து இந்த ஏரியாவில் உள்ள மார்க்கெட்டு, இது ஏதோ கம்ப்யூட்டர் மார்க்கெட் சொன்னாங்க, இது கோல்டன் காம்ப்ளெக்ஸ்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அங்கே நல்லா இருக்குன்னாங்க. அதுவும் தேடி பார்ப்போம் எங்கே இருக்குன்னு நம்ம அதை பார்க்கலாம். இல்லை இந்த மார்க்கெட் பேரே அந்த பேரான்னு தெரியல, போயிட்டு சுற்றி அடித்து பார்த்தோம்னா இப்போ தெரிஞ்சிடும். வாங்க அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அங்கங்கே அப்படியே சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டாக பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படியே ரோட்டு கடையில் போட்டிருக்காங்க. நம்ம ரோட்டு கடை தான். ரேட்டெல்லாம் இதுக்கு என்ன போட்டிருக்காங்க, 98 பாருங்கள். 1000 ரூபாய்க்கு மேலே வருது. 1000 ரூபாய்க்கு மேலே வருது. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், மொபைல் கவர் 14+ ரேட்டு போட்டிருக்காங்க. ரேட்டு போடல, ஆமாம், $21 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. $15. ஓ, இது கொஞ்சம் ரேட்டு ஒவ்வொரு சீப்பாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் குவாலிட்டி எப்படின்னு தெரில. அப்படியே மார்க்கெட் உள்ள ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இந்த ரேட்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகே, அந்த ஏரியாவில் ரீசனபிளாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப ரேட் டிஃப்ரெண்ட் இல்லை, நம்ம இந்தியாவில் விட அதிகமாக தான் இருக்குது ரேட்டு. ஆமாம், ஷூ ஷாப்பு பார்க்கலாமா, ஏதாவது ரேட்டு பார்க்கலாமா? வாங்க, தெரியுதுங்களா ஷூ ஷாப்பு, உள்ளே போய் பார்க்கலாமா? $200 அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இருக்க சொல்லிருக்கேன், சைஸ் இருக்கான்னு பார்க்குறேன். How much? 200. 100. ஓகே, பார்த்தேன். 100 சொன்னாங்க. 100னா 1100 நம்ம இதுக்கு செட் ஆகலை. ஓகே, அடுத்து வேற பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, அப்படியே வான்கோழியிலேருந்து எல்லா கோழியும் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. ரேட்டு 70, 40, 30ன்னு சொல்லி பார்த்தீங்களா? பழைய பொருட்கள் போட்டு வச்சுக்கிறாங்க. இது எத்தனை டன்? லேப்டாப் கவர் நல்லா வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரேட் அதிகம் இருக்குங்க. டாய்ஸ், கன் பசங்களுக்கு டாய்ஸாக பாருங்க. அதுக்கு இல்லை, குழந்தைகளுக்கு அப்படியே டாய் ஷாப்பில் வந்து விட்டால் எல்லாம் எக்கச்சக்கம் இருக்குங்க. ஆனால் ரேட்டெல்லாம் எல்லாம் 169, 1700 அந்த மாதிரி வரும். ஓகே, இது பாருங்கள் 59. 59னா 60, 660 ரூபா அந்த மாதிரி. கீபோர்டு 299, 2400 கிட்ட வரும். கியூப் 38, 380 ப்ளஸ் ஒரு 38 அந்த மாதிரி இருக்குது. பெண்ணை எல்லாமே வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். 12 சர்ப்ரைஸ் 12ன்னா பார்த்துக்குங்க. 12ன்னா 120, ஒரு 12 132 வரும். ஆமாம்,
பர்த்டே தொப்பி எவ்வளோ வருது? 8னா 80-100 ரூபா கிட்ட வருதுங்க. 88 ரூபா வருது. இங்கே பாருங்க, பர்த்டே ஹேண்டில் வந்து அதுவும் 88 ரூபா. ஓகே, பர்த்டே கார்டு 18, 180, ஒரு 18, 198 ரூபாங்க. ஆமாம், இதெல்லாம் 55. இந்த பலூன் இருக்கு இல்லையா, 55, 550 ப்ளஸ் 55, 605 ரூபா. ப்ரைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ஊர் ப்ரைஸ் மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள், அப்படியே தெரியும். இதெல்லாம் அந்த சும்மா ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. 15, 150 ப்ளஸ் 15, 165 ரூபா. இதோடது 165 ரூபா. எல்லாமே கிட்டத்தட்ட ப்ரைஸ் அப்படி பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், அடிக்க வச்சுருக்காங்க, போக முடியாது அந்த சைடு. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காஸ்ட் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் காஸ்ட் இருக்குது. எல்லாம் 500, 600 இந்த மாதிரி. ஹேண்டில் கூட 88 ரூபா. இந்த பாருங்கள், 88 அந்த மாதிரி தான் இருக்குது. பலூன் பாருங்களேன், நம்ம 75 ரூபா அங்கே வரும். நம்ம ஊரில் வந்து ஒரு பாக்கெட்டு, இங்கே அதே பாக்கெட் வந்து 15னா 150, ஒரு 15, 165 ரூபா வருது. அப்போ பாருங்கள், நம்ம இதுலேருந்து டபுளை தாண்டி இருக்குது இங்கே உள்ள ரேட்டு. நம்ம ஊரில் பரவாயில்ல. அப்போ சொல்லப்போனால் ஓகே, நம்ம ஊர் இங்கே எல்லாமே அப்படியே கொஞ்சம் டபுள் ட்ரிபிள். இங்கே தான் கம்மி மார்க்கெட், கம்மி ரேட்டுனாங்க. இங்கேவே இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தாச்சு. வாங்க அடுத்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் எல்லாம் 8000க்கு மேலே. 8000னா நம்ம 80,000, 1 லட்சம் அந்த மாதிரி வரும். இது ஒரிஜினல் கோல்டா என்னன்னு தெரியலங்க. ஒரிஜினல் கோல்டு மாதிரி தான் இருக்கு, ஆனால் தெரியல ஒரிஜினல் கோல்டான. ஒரிஜினல் கோல்டா இருக்காதோ? ஓகே, இது ஹோட்டல் தான், சைனீஸ் ஹோட்டல். பாருங்க, கோழி காலை எல்லாத்தையும் இங்கே பார்த்தீங்களா, அப்படியே அந்த நகத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபுல் க்ரௌட் இருக்கு. இது நம்ம ஊர் ஹோட்டல். ஆமாம், பரோட்டா எல்லாம் இருக்கு. அப்படியே ஒரு பரோட்டா அடிச்சிடலாமா? சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி முடிஞ்சால் அவர் சாப்பிடுவோம் ஒரு பரோட்டா. இங்கே பாருங்கள், இதான் ரேட் லிஸ்ட்டு. சிக்கன் கறி 2 பரோட்டா வந்து 60. ஓகே, காம்போவும் வித் 2 பரோட்டா. இதில் எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பொட்டேட்டோ கறி இருக்குது, ஃபிஷ் கறி இருக்குது, பட்டர் சிக்கன் இருக்குது. இதுதான் ரேட்டு. ஓகே, தால் ஃப்ரை கூட இருக்குங்க. தால் ஃப்ரை வித் ரைஸு. ஓ ஓகே, கொடுங்க சாப்பிடலாம். ஒரு பரோட்டா அண்டு இந்த இது சிக்கன் கிரேவி எவ்வளோன்னா $60. இந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, இது வந்து $18. அப்போ கிட்டத்தட்ட $78. 780 ப்ளஸ் 70 எவ்வளோ ஆச்சு? 780, 800, 858, 858 ரூபா ஆச்சு ஒரு நேரம் ஃபுட்டுக்கு. பார்த்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் மார்க்கெட், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் 220 ரூபா, அவக்கோட 40, ஒரு கூறு தக்காளி, ஸ்மால் தக்காளி, அது வந்து கேஜின்னு நினைக்கிறேன், 30 போட்டுருக்காங்க. மேங்கோ 20, ஒரு 3 பழம் இருக்கு. பாருங்க, நம்ம அங்கே ஒரு ஜூஸ் குடிச்சதே 18, அது பரவாயில்ல. கொய்யா 20, 220 ரூபா. துரியன் பழம் 20 போட்டிருக்காங்க. கேஜா என்னன்னு தெரியல, அது தெரில. அது இவங்க போட்டிருக்கிறது பாருங்களேன், இந்த பாருங்க, இது 30 போட்டிருக்காங்க. இது கேஜா என்ன ஏது எதுவுமே தெரியல. துரியன் பழம். ஓகே, பப்பாயா 20 போட்டிருக்காங்க. 1 கேஜ். ஓகே, வாட்டர் மெலன் இருக்கு. மிளகா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இது பாருங்க, பெரிய மிளகாவா இருக்குங்க. 15 போட்டிருக்காங்க ஒரு இது. இது பாருங்க, கத்தரிக்காய் பாருங்க, ஏதோ மிகப்பெரிய ஒரு ஃபேமிலிக்கே போதும் ஒரு கத்திரிக்காய் எடுத்தாலே. இங்க பாருங்க, நம்ம ஊர் சில்லி
இது என்னென்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது என்னென்னு எனக்கு தெரியல. ஓகே, அது முள்ளங்கி அந்த ஐட்டங்கள் நம்ம ஐட்டம் எல்லாம் 6 பீஸுன்னு நினைக்கிறேன். 6னா 60 ரூபா. சீனி கிழங்கு 6 போட்டிருக்காங்க, 10 போட்டிருக்காங்க, என்ன கணக்குன்னு தெரியல. இஞ்சி பாருங்கப்பா, எவ்வளோ பெரிய இஞ்சிங்க! ஐயோ, இங்கே பாருங்க, பெரிய இஞ்சிங்க. 16 போட்டிருக்காங்க. கேரட்டு அடிச்சா செத்தே போகும் பொழுது, ஏதோ உரல் மாதிரி, இந்த உலக்க மாதிரி இருக்குங்க. கேரட்டு கேரட்டோட பெருசு பெருசா இருக்குது. எக்கு 20 போட்டிருக்காங்க. அப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஊர்ல உள்ள கோஸ் 8 போட்டிருக்காங்க. கோஸு சின்ன சின்னதாக தான் இருக்குது. கோஸா இதுவா? இல்லைங்க, கோஸ் இல்லைங்க, அதோட இதுதாங்க, எல்லாம் கான் பாருங்க. 15 ரூபா கானு. ஓகே, ஆரஞ்சு எல்லாம் பார்த்தாச்சு. அவங்க அப்படி போகலாம் பாருங்க. ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லா விலையும் நம்ம ஊருக்கு இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோஸ் அப்படியே முடிச்சுட்டு வேற இடத்துக்கு போகலாம். முடிச்சாச்சு, வாங்க வேற இடத்துக்கு போகலாம். என்னன்னா, இந்த ஊர்ல என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான். அப்படியே ஜாலியா ஜஸ்ட் அப்படி ஒரு வாக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு 3-4 days இருக்கு, சும்மா இருக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒன்று பண்ணல, அதான் நாங்கள் பார்க்கலாம். ஓல்டு கேமராஸ் 450னா 4500 மேலே போட்டிருக்காங்க. 4000 5000. இது 750 லூமேக்ஸ். 750ன்னா 7500, 750, 8250 ரூபா. 8250 ரூபா லூமேக்ஸ் போட்டிருக்காங்க.还有一个在这里，这个有香肠300. ஓ, 300னா 3000 ரூபாய். 3300. கேமரா லவர்ஸே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா கேமரா? பைனாக்குலர் பார்த்தாச்சு, பட் வந்து எதுவுமே செட் ஆகலை, ஒர்க் ஆகலை, அதனால் விட்டாச்சு. எல்லாம் 3000 rupees மேலே சொல்கிறார். $300. இங்கே பாருங்க, சைனீஸ் இந்த மாதிரி என்ன ரேட் வருது? இது 20, இது 68. இங்கே பாருங்க, அண்ணன் குரல் வித்தை காமிச்சிட்டு இருக்காரு. ஆமா, பார்ப்போம்.咁有陣時掃你屋企啲風扇、隔塵網、冷氣機、電視機。第三個頭就係你食嗰啲薯片、食啲餅乾、蛋卷，周身污糟邋遢。及一個就係吸下啲地氈、床褥、枕頭、窗簾布咧，吸得乾淨好過掃晒落地下就咁倒垃圾落去垃圾桶。咁啊送埋條牆管咧，俾你吸下地下啲頭髮、床下底啲塵啊、窿窿罅罅啦，天花板啲塵啊、蜘蛛網咧，熄機擰開就咁倒垃圾落去垃圾桶方便。咁你記住翻屋企啊，食物殘渣啲紅豆、綠豆、餅乾碎咧，1秒鐘、2秒、3秒吸晒，熄機離開倒垃圾。阿姐姐你屋企啲鐵閘腳打爛啲玻璃碎，瓷缸牙咧，1秒鐘、2秒、3秒，有時啲玻璃碎啊、瓷缸牙就唔使揾手執啦。有時啲餅乾碎、大卷碎用呢個頭吸。மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு எதுவுமே இல்லை, அதனால நம்ம நேராக வந்து இப்போ நம்ம ரூம் போவோம். போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கு பார்த்துட்டு ஒருத்தர் கால் பண்ணுவார், அதுக்காக வெயிட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அடுத்த பிளான் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ அப்படியே ரூம் போகலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நாளைக்கு விக்டோரியா ஹார்பர் போயிட்டு அங்கேருந்து விக்டோரியா பீக் போகிறோம். நானும் சுலைமான், அவர் ஃப்ரெண்டு வராரு, 3 பேர் தான் போகிறோம். அந்த சுலைமானோட ஃப்ரெண்டு வந்து இங்கே கீழே வந்து நம்மளோட ஒரு மளிகை கடை இருக்குது, அதில் அவர் இன்சார்ஜாக இருக்கார். அவர் வேறு ஜாப் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, இப்போ ஒரு பார்ட் டைம் மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவரும் போனார், அங்கே எல்லோரும் போகலான்னு சொல்லி நாளைக்கு சூப்பராக போய் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.